ஐயா, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாங்கப்பா. இந்த குடிப்பழக்கம் நம்முடைய உடலுக்கு கெடுதி, நம்முடைய குடும்பத்துக்கு கெடுதி. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்கத்தில் நான் குடிகாரனாக இருந்தேன். இதே கோயில் தான் இருக்கிறேன், பின்னாடி மங்களபுரத்தில். என்னை சந்திக்க யாருமே இல்லை. குடிக்கலாம் விடலாம்னு நினைப்பேன், ஆனால் விட முடியாது. ஒரே ஒரு காரியம், இயேசு என்னை மாற்றினார். என் ஆண்டவர் இயேசு என்னை மாற்றினார். ஒரே நீங்கள் நினைக்கலாம், நான் இன்னைக்கு விட்டலாம் நினைப்பீங்க, உங்களால் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால தான் உங்களை மாற்ற முடியும். அன்பு தம்பி, அன்பு சகோதரனே, உங்கள் நன்மை செய்ய வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த பழக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு மிகவும் மிகவும் கெடுதியான ஒரு காரியம். பணம் போது, குடும்பத்தில் பிரச்சனை, அநேக காரியங்கள். நீங்கள் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க முடிந்த உலகத்துக்கு வந்தார். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகம் என்ற வசனம் சொல்லுகிறது. நீங்க ஒரே ஒரு காரியம் தான், இயேசுவே என்னை மாற்றுன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை விடுதலை செய்வார். இந்த குடிப்பழக்கம் உங்களை விடுதலை செய்வார். இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வார். நீங்களும் பரிசுத்தமா மாறுவீங்க. இதுக்கு ஒரே வழி, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான். நீங்கள் இயேசுவை நம்பினால் இந்த பழக்கத்தில் நீங்கள் விடுதலை ஆகலாம். இது கர்த்தர் மேல ஆணையிட்டு சொல்லுகிறேன். கர்த்தருக்கே மகிமை, மகிமை. ஆமென், ஆமென்.